வெல்கம் டு பிசினஸ் ஜர்னி டே 8ங்க. ஸோ இன்னைக்கு மார்னிங் ஃப்ரெஷ் ஆகிட்டு கடைக்கு கிளம்புனது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9:30 ஆயிடுச்சு. அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு வந்து பைக் ரிப்பேர் அப்படின்ற ஒரு ரீசனால நடந்து தாங்க போனேன். நடந்து போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 7 நாள் நம்ம ஊரில் வந்து கோயில் திருவிழா போட்டிருக்காங்க. ஸோ திருவிழாவில் போயிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னதானம் கொடுத்துருந்தாங்க. இருந்து நின்று பொறுமையாக வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு கடைக்கு போயிட்டு 10 மணிக்கு ரீச் ஆன உடனே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ரூமுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்டுடியோ ரூம் செட் பண்றதுக்காக வால் டெக்கர் பண்றதுக்காக ஆளுங்கலாம் வந்துட்டாங்க. அவங்க எல்லா வேலையும் எல்லாத்தையுமே ஒவ்வொரு ஷீட்டா தனித்தனியா வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவுட்புட் பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா வந்திருக்கு. அதை வந்து நான் ஒரு தனி வீடியோவே போடுறேன். ஆன்லைன்ல பாத்தீங்க அப்படின்னா 10 to 13 ஆர்டர் 10 ஆர்டர் என்னமோ வந்துருந்துச்சு. அதெல்லாமே டிஸ்பாச் பண்ணிட்டு ஒரு கஸ்டமருக்கு பாத்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சியா ஒரு ஆர்டர் வந்து நம்ம கிட்ட ஸ்டாக் இல்ல. ஸோ இருந்தாலும் பசங்க ஆர்டர் எடுத்துட்டாங்க. அதை எப்படியாச்சும் வந்து டிஸ்பாச் பண்ணுமே அப்படின்றதுனால வேற ஒரு வெண்டார் கிட்ட இருந்து நம்ம ஆர்டர்ஸ் எல்லாமே வாங்கி அதை போய் பஸ்ல இருந்து நைட்டா எடுத்துட்டு வந்து கலெக்ட் பண்ணிட்டு வர வழியில பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஊர் திருவிழான்றதுனால கோயில் கோயில் ஊர்வலம் சாமி ஊர்வலம் வந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்து நைட்டு அந்த எமர்ஜென்சி ஆர்டரை பேக் பண்ணிட்டு நம்ம டிஸ்பாச் பண்ணிட்டு நம்ம கடை சாத்தும் போது ஆல்மோஸ்ட் 10 o'clock ஆயிடுச்சுங்க. ஸோ இன்னைக்கு டேவை நான் சூப்பரா முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி அப்கமிங் கண்டென்ட்ஸ்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.